பூமிக்கு உயிர் இருக்கிறது. அக்ரணையை பார்த்து கர்த்தர் பேச மாட்டாருங்க. எது தனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமோ அதுகிட்ட தான் கர்த்தர் பேசுவா. எதுவுமே நீங்க தேட தேவையில்லை. உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த பூமி கொடுப்பதற்கு கர்த்தர் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பூமிக்கு ஒரு கற்பம் இருக்கிறது, பூமியால் பிறப்பிக்க முடியும். மனிதனிலிருந்து மனுஷியை உருவாக்கினாலும் மனிதனுக்குள் அவர் கற்பத்தை வைக்கவில்லை, மனிதனுக்குள் அவர் விதையை வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மணவாளன், அவரிடத்திலிருந்து வார்த்தை என்கிற விதை வருகிறது. பூமி கற்பம் வைத்திருக்கிறது. வார்த்தையாகிய பிதாவினிடத்திலிருந்து விதை வரும்போது பூமி அதை மல்டிப்ளை பண்ணி தேவனுடைய புத்திரர்களால் அவர் பேசினா கீழ்ப்படிதுன்னா அதே அதிகாரத்தை எனக்குள்ள சுவாசத்துல ஊதி இருக்கிறாரு. நான் பேசினாலும் இந்த பூமி கீழ்ப்படியும். நான் கட்டளை கொடுத்தா இந்த பூமி அப்படியே செய்யும். God is a God of the living. God is not the God of the dead. தேவன் மரித்தவர்களின் தேவன் அல்ல, உயிர் உள்ளவர்களின் தேவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28 வசனம் முடிய. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, பூமியை ஆள்வதற்காக ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. God has called us to rule and reign. ஆள்வதற்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆள்வதற்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமிக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தை மனிதன் எப்படி சுதந்தரித்துக் கொள்ள முடியும்? What is the equation between man and the earth? கடவுள் மனிதனை பூமியின் மேல் ஆசீர்வதிக்க ஆண்டவர் இந்த பூமிக்கும் மனிதனுக்கும் ஒரு கனெக்ஷனை வச்சிருக்கிறார். ஆண்டவர் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவன் பூமியை ஆள்வதற்காக உண்டாக்குவோமாக. மனிதனுக்கு பூமியின் மேல் ஆளுகையை உருவாக்கிவிட்டு தரவில்லை, உருவாக்கும் முன்னே அவர் மனதிலே யோசித்து அதுக்கு பிறகுதான் உருவாக்கினார். யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கோழி குழம்பு வைக்கணும் போது கோழி குழம்பு வச்ச பிறகு நீங்க கோழி குழம்பு வைக்கலாமான்னு யோசிக்க மாட்டீங்க. முதல்ல கோழியை இன்னைக்கு வறுக்கணும், அறுக்கணும், வறுக்கணும், குழம்பா அதை மாற்றணும்னு சொல்லி யோசித்துட்டு தான் செய்வீங்க. அதே போலதான் மனிதனுக்கு ஆளுகையை கொடுக்க வேண்டும் என்று முதலில் கர்த்தர் பூமியை படைத்தார். யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. Dominion was not an afterthought for God. Dominion was the purpose that God created the earth for man. மனிதனுக்கு ஆளுகையை கொடுப்பதற்காக ஆண்டவர் பூமியை படைத்தார். 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பூமியின் மேல் பூமி திரும்பி திரும்பி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீங்க பூமியை நிரப்பணும், நீங்க பூமியின் மேல் நடமாகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். When God blessed man, he wanted man to increase and multiply the earth. He wanted man to replenish. பூமியை நிரப்புப்பா. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பலுகி பெருகி தேவன் கொடுத்த பூமியை நிரப்புவீர்கள். ஆபிரகாமை ஆசீர்வதித்தாராம். அப்போ ஆண்டவருடைய எண்ணம் என்ன? என் பிள்ளைகள் பலுகி பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா.
நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தர விரும்புறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தர விரும்புகிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் பூமியவே உருவாக்கினார். நீங்களும் நான் இந்த பூமியில வந்ததுக்கு காரணமே நமக்காக இந்த பூமியை கர்த்தர் உருவாக்கி இதை ஆண்டு கொள்ள வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் சரி, எதையாவது ஆண்டவர் அக்கறை இருந்துச்சுன்னா தானே பைபிள் அதை அட்ரஸ் பண்ணுவாரு. ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தானே ஃபர்ஸ்ட் பேசுவோம். ஆதியிலே உருவாக்கப்பட்ட வானம் பூமி. ஆனா அந்த பூமியை இந்த முதல் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் நடுவுல தான் தேவ தூதர்கள் விழுகை வருகிறது. அந்த தேவ தூதர்கள் விழுந்த போது பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்? பூமியை அவன் கெடுத்து போட்டான். தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்தின போது கர்த்தர் அவனை அடித்தான். அவன் விழுந்தான், பூமியை கெடுத்து போட்டுட்டான். ஆகவே என்ன ஆச்சுங்க? 2ஆம் வசனம் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆண்டவருக்கு ஒரு காரியத்தின் மேல் அக்கறை இருக்கிறதுனால தானே அதை அட்ரஸ் பண்றாரு. பூமியானது ஒழுங்கின்மையா இருந்ததுனால ஆண்டவர் முதலிலே வேதத்திலே முதலில் அவர் சரி செய்ய நினைத்தது பூமியை தான். ஏனென்றால் அப்போதுதான் மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? சோ ஃபர்ஸ்ட் மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் பூமியை சீர்படுத்த வேண்டும். ஆகவேதான் அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஒன்னொன்னா இந்த பூமியை மறுசீரமைப்பு படுவதற்காக ஆண்டவர் ஒன்னொன்னா சரி செய்கிறார். முதலாவது நாள்ல அவர் வெளிச்சத்தை பேசுகிறார். முதலாம் நாள் அந்த வெளிச்சம் வந்த உடனேயே பூமிக்கு ஒரு மறுரூபம் ஆரம்பமாகிறது. அந்த வெளிச்சம் சூரியன் சந்திரனால் வந்ததல்ல, அது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லும் போது சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் வந்து ஒன்னொன்னா மறுசீரமைப்பை கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வெளிச்சம் வந்த பிறகு அந்த வெளிச்சத்தையும் இருளையும் ரெண்டா பிரிச்சு பகலையும் இரவையும் ஆண்டவர் உருவாக்குனாருங்க. எதற்காக? இந்த பூமியில சீதோஷ்ண நிலைகளும் போட்டோசிந்தசிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த தாவரங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் ஆயத்தம் பண்ணும்படி பூமியை கர்த்தர் எல்லாம் நமக்கு தான். நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆனா அந்த உருவாக்கப்பட்ட அந்த பூமி ஃபுல்லா தண்ணீரால நிரம்பி இருந்தது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. வெட்டாந்தரை காணப்படுவதாக என்று ஆண்டவர் சொன்னாராம். வேதம் சொல்லுகிறது அது அப்படியே ஆயிற்று. எல்லாரும் சொல்லுங்க வெட்டாந்தரை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க வெறும் தரை. எப்படி இருந்துச்சுங்க? வெறும் தரை. அதுல ஏதாவது இருந்துச்சா? அதுல ஏதாவது மரம் செடி கொடி இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம வெட்டாந்தரையா இருக்கிற உங்களை கர்த்தர் சீக்கிரம் பூத்து குலுங்க வைக்க போறா. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அந்த வெட்டாந்தரைக்கு கர்த்தர் என்ன பேர் வச்சாரா? அந்த வெட்டாந்தரைக்கு தேவன் அத பூமின்னு பேரு வச்சாராம். 10ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அப்பதான் கர்த்தர் எர்த் பூமின்ற பெயரையே அதுக்கு சூட்டுறார். பூமின்ற பெயரையே சூட்டுகிறார். தண்ணீரை எல்லாம் ஒரு பக்கமா சேர்த்து ஜலம் சி என்று சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் கர்த்தர் பிரிக்கிறார். உலகம் எத்தனை % தண்ணீரால் நிரம்பி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 70%. சரிங்களா? ஆனா இந்த 70% தண்ணீர் எல்லாம் எடுத்து ஒன்னா ஒரு உருண்டையா மாத்தினா எவ்வளவு பெருசு தெரியுமா வரும்? பூமியுடைய சைஸ்ல 1% தான் அந்த தண்ணியே வருமா.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க பூமியை விட ஜலம் தான் பெருசு, ஜலத்தால மேல மூடி இருக்குதே தவிர பூமி ரொம்ப பெருசுங்க. ஜலம் எல்லாம் ஒன்னா சேர்த்தா 1% உருண்டைதான் வருமா பூமியுடைய சைஸ்ல. அவ்வளோ பெரிய பூமியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த பூமிய வெட்டாந்தரைய ஆண்டவர் பார்த்து இப்ப பேசுறாரு. என்னங்க, வெட்டாந்தரைய பார்த்தாலே ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவருக்கு எப்போதுமே நம்ம வெறுமையா இருக்கிறது பிடிக்காது, நம்மை ஆசீர்வாதமாக பார்க்க விரும்புகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே என்ன செய்கிறார்? 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, ஆண்டவர் எதை பார்த்து பேசினார்? யாரை பார்த்து பேசினார்? பாருங்க அந்த வசனம் பாருங்க, என்ன போட்டிருக்குது? அப்பொழுது தேவன் பூமியானது. ஏங்க, பூமியை பார்த்து பேசலாமா? பூமிக்கு காது இருக்குதா? பூமியை பார்த்து பேசினா அது கீழ்ப்படியுமா? நான் நினைச்சேன் மண்ணு கல்லு, நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த மண்ணும் கல்லும் இதுல உயிரே இல்லைன்னு சொல்றோம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க, வெளிப்பாட்டை புரிந்து கொள்ளுங்க. பூமிக்கு உயிர் இருக்கிறது. அக்ரிணையை பார்த்து கர்த்தர் பேச மாட்டாருங்க. எது தனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமோ அதுகிட்ட தான் கர்த்தர் பேசுவா. பூமிக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் பூமியை பார்த்து சொல்லுகிறார், பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும். பூமிக்கு ஒரு பேர்திங்க கர்த்தர் ஏற்படுத்தி வச்சார். பூமிக்கு ஒரு கற்பம் இருக்கிறது, பூமியால் பிறப்பிக்க முடியும். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? bring forth, முளைப்பிக்க கடவது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களை முளைப்பிக்க கடவது. உங்க வெட்டாந்தரை முளைப்பிக்க கடவது. உங்க பணத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் முளைப்பிக்க கடவது என்று சொல்லுகிறார். உங்களுடைய பலவீனத்திலிருந்து உங்க பலத்தை முளைப்பிக்க கடவது என்று சொல்லுகிறார். உங்க பலவீனத்தை மாற்றுவதற்கு, உங்க வெட்டாந்தரையை மாற்றுவதற்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது நல்லது என்று கண்டார். மனிதனை பார்த்து நல்லதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர் முதலாவதாக பூமியை பார்த்துதான் அவர் நல்லது என்று கண்டார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அது நல்லது. எதை பார்த்து ஆண்டவர் முதல்ல நல்லதுன்னு சொன்னாரு? எதை பார்த்து பைபிள்லயே ஃபர்ஸ்ட் எதை பார்த்து ஆண்டவர் நல்லதுன்னு சொன்னாரு? பூமியை பார்த்து தான் சொல்றாரு அது நல்லது. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்து உங்களை திருப்பி பார்த்து சொல்லுங்க, அது நல்லது. வெளிச்சத்தை பார்த்து சொல்றாரு அது நல்லது, ஏன்னா அது அவர் குமாரன். இரண்டாவதாக பூமியை பார்த்து சொல்றாரு அது நல்லதுன்றார். காது இருக்கிறதுனால கேட்கும்னு அர்த்தம் இல்லைங்க. கேட்டதின்படி செய்யறவங்க தாங்க உண்மையாகவே காதுள்ளவர்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், காதுள்ளவன். அப்போ காது பிசிக்கலா இருந்தா போதாதா? காதுன்றது காது இருக்கிற சில காதுகள் இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் திருந்தாத சில காதுகள் இருக்கிறது. எந்த பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டோமோ அந்த பர்பஸை நிறைவேற்றாம பர்பஸ்ஃபுல்லா முரண்டு பிடிக்கிற முரட்டாட்டத்தின் ஆவிகள் இருக்குது. ஆனா ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? அவர் சொல்றதை கேட்டு தன்னை தாழ்த்தி, அவர் தான் என் எஜமான், அவர் சொன்னா நான் கேட்கணும். பூமி ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்கல. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதையெல்லாம் பூமி செய்தது. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். இப்ப பூமியானது அதே மாதிரி அது முளைப்பித்த போது, அது பூமி கீழ்ப்படிந்த போது கர்த்தர் சொல்லுகிறார் அது நல்லது.
நான் இப்போ இன்னொரு காரியம் சொல்ல போறேன், கையை தட்ட போறீங்க, ரெடியா இருக்கிறீங்களா? பூமிக்கு கர்த்தர் கொடுத்த நோக்கமே அவர் பின்னாடி உருவாக்க போகிற மனிதனுக்காக எல்லாவற்றையும் கனியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் பூமியை படைத்ததின் நோக்கமே. யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே பூமியில ரெடி பண்ணி வச்சிட்டார். பூமியில எல்லாமே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். எதுவுமே நீங்க தேட தேவையில்லை. உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த பூமி கொடுப்பதற்கு கர்த்தர் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போலாமா? எத்தனை பேருக்கு நீங்க ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வேணும்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். யாராவது ஆசீர்வாதமான நிலமா இருக்க விரும்பினா அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. உங்களை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வாதமான பூமின்னு அழைக்க விரும்புகிறார். தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். Land that drinks in the rain, often falling on it, and produces a crop useful to those for whom it is farmed, receives the blessing of God. மனிதன் அல்ல, லேண்ட கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு வேதம் சொல்லுகிறது. நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்கள் நிலத்தை ஆசீர்வதிக்க போகிறார். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பூமியில நீங்களும் நானும் தங்குற இடம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட நிலம். யாராவது ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, மனுஷ சாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. பூமியானத கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, நம்ம எங்க குடியிருக்கணும்னு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். பூமியில ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. சாபம் யாரால் வந்தது? மனிதனால் வந்தது. மனிதன் பாவம் செய்த போது பூமியின் மேல் சாபம் வந்தது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பூமி உயிருள்ளது, நிலம் ஆசீர்வாதமான நிலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 எழுதிக்கோங்க, பூமி ஜீவனுடையது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆண்டவர் தனது சாயலாக தனது ரூபத்தின்படி மனிதனை உருவாக்க நினைத்த போது அவர் எதிலிருந்து மனிதனை உருவாக்கினார்? குனிந்து மண்ணை எடுத்து அந்த மண்ணை பிசைந்து ஒரு மனிதனாக உருவாக்கி மண்ணுக்குள் தன் சுவாசத்தை அவர் ஊதினார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 காரியங்கள் 6வது நாளில் உருவாக்கப்பட்டது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் மனிதனை எப்படி உருவாக்கினார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனா அதே சமயத்தில் ஆண்டவர் இந்த மிருக ஜீவன்களை எல்லாம் அவர் ஆசீர்வதித்த போது அந்த மிருக ஜீவன்கள் எங்கே இருந்து உருவானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Genesis 1:24. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய என்னது பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களான நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்க கடவுது என்றார். வாவ், யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ பூமி கிட்ட கர்த்தர் பேசி சொல்றாரு, மிருகங்களை எல்லாம் பிறப்பிக்க கடவது. மண்ணினால் மனிதனும் உருவாக்கப்பட்டான், மண்ணிலிருந்தான் மிருகமும் உருவாக்கப்பட்டுச்சு. மண்ணை பிசைந்து தன் சுவாசத்தை மனிதனுக்குள் ஊறினார். ஆனால் மிருகத்துக்கு யாருங்க ஜீவன் கொடுத்தது? பிறப்பிக்க கடவுது பூமியை பார்த்து பேசுறாரு. அதுக்குள்ள ஜீவன் இருந்தா தானே அது ஜீவனை கொடுக்க முடியும். கர்த்தர்
பூமியை உருவாக்கும் போது அதை உயிருள்ள யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஏங்க, உயிரோட இருக்கிறது தானுங்களே காது கேட்கும், உயிரோட இருக்கிறது தானுங்களே மல்டிப்ளை பண்ணும், உயிரோட இருக்கிறதானே ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்படியானால் எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் சந்தோஷமா இருக்குது? வெளிப்பாட பெற்றுக்கொள்றவங்க மாதிரி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இது வரைக்கும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? பூமிக்கு உயிர் இருக்குன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது பூமியை பத்தி யோசிச்சிருக்கிறீங்களா? அது மண்ணு, அது கல்லு, காலை தட்டுவோமே தவிர அதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனாகிய கர்த்தர் தான் நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அவர் ஆசீர்வதிக்க நினைத்த போது அவர் பேசினது பூமி கிட்ட பேசினார். உங்களை என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் இன்னைக்கு பூமி கிட்ட பேச போறார். சென்னை பட்டணத்தில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி முளைப்பிக்க கடவுள்னு பேச போறாரு. உங்களுக்கு தேவையானது எல்லாம் அது வரப்போகிறது. சொல்லுங்க ஆமென். நம்ம சாப்பிடுற ஆடு, கோழி, மா எல்லாத்தையும் எது உருவாக்குச்சு? பூமி தான் உருவாக்குச்சு. பூமி கிட்ட தாங்க பேசினாரு. அப்படியான பூமிக்குள்ளே ஜீவன் இருக்குது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. Earth is a living thing. God is a God of the living. God is not the God of the dead. தேவன் மரித்தவர்களின் தேவன் அல்ல, உயிர் உள்ளவர்களின் தேவன். ஆகவேதான் உயிருள்ள அந்த மண்ணிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். ஓசனா பாடுவோம்னு எல்லாரும் பாடிக்கிட்டு வரும்போது பரிசேயரும் சதுசேயரும் அடக்குகிறார்கள். அவங்க எல்லாம் பாட வேண்டாம்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இவர்கள் கூப்பிடாவிட்டால் கல்லுகள். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? கல்லுக்கு வாய் இருக்குதா? கல்லுகள் கூப்பிடுன்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் பொய் சொல்லுவாரா, உண்மை சொல்லுவாரா? அப்படியானால் பூமி தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறது. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சுவாசமுள்ள யாவும் என்ன என்ன எது எது துதிப்பதாக? யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க இந்த பூமியை பார்த்து பேச வைக்க போறாரு. இன்னைக்கு அவர் பேசினா கீழ்ப்படிதுன்னா அதே அதிகாரத்தை எனக்குள்ள சுவாசத்துல ஊதி இருக்கிறாரு. நான் பேசினாலும் இந்த பூமி கீழ்ப்படியும். நான் கட்டளை கொடுத்தா இந்த பூமி அப்படியே செய்யும். அதனாலதான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை மோசே கையில கொடுத்து கோலை கொடுத்து போப்பானார். பார்வோன் கிட்ட சொல்றாரு, இந்த பூமியிலிருந்து பாரு இப்ப என்ன ஆக போகுதுன்னு கோலை எடுத்து பூமியை அடிச்சாரு பாருங்க. பூமியில் இருக்கிற மண்ணெல்லாம் பேனா மாறுச்சு. மண் என்னாச்சுங்க? ஏன்? எப்படி? கர்த்தர் மேல இருக்கிறாரு, பூமியில மனுஷன் இருக்கிறான். ஆனா மனிதனுக்குள்ள தேவன் கொடுத்த அதிகாரத்தை புரிந்து கொண்ட மோசே, தன் கையில் இருக்கிற கோல் தேவன் கொடுத்த அதிகாரத்தை புரிந்து கொண்ட மோசே பார்வோன்களுக்கு அவர் யார் என்பதை காண்பிப்பதற்காக பூமி கிட்ட பேசி தட்டி சொன்னாரு, பூமி இப்ப வேலையை காமி. அதுவே ஒரு டைட்டில் மாதிரி இருக்குதுப்பா, பூமி உன் வேலையை காமி. அதனாலதாங்க இந்தியாவில் ஆண்டவர் வேலையை பூமியை வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கிறார். டேய், என்னைய ஒதுக்கிட்டாடா நீங்க வத்ததை தெரிந்தெடுக்கிறீங்க, அவனுங்களே உங்களை காப்பாத்துட்டா. நீங்க கையினால செய்தவைகளை வச்சு உங்களை காப்பாத்துறது கூப்பிட்டு பாரு. நான் உங்களை ஆளுகை செய்யறேன்ற என்ன ஒதுக்குறீங்க, என்ன தள்ளுறீங்க? அதனாலதான் பூமி கொந்தளிக்குது. அட பாவிகளா, அவரை ஒதுக்குறீங்களே, அவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன்றீங்களே. பூமிக்குள்ள இருக்கிற ஜனம் கொப்பளிச்சுட்டு வருது. மலையெல்லாம் படபடபடன்னு கீழே விழுகுது. ஏன்? இந்த தேசத்துல ஆண்டவரை அவமதிக்கிறீங்களேடா, கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேன்றீங்களே. பூமி உயிர் இருக்குதுங்க. பூமி ஆண்டவருக்கு விரோதமா செய்தா சும்மா நிக்காது. பூமி பழி வாங்கும்.
பூமி கர்த்தரால் உருவாக்கப்பட்ட, அவர் கை வச்சு உருவாக்கணும். பூமி கீழ்ப்படியலனா அடி விழும். அதுதான் இந்த தேசத்துல ஏன் அழிவு? நிறைய பேர் கேட்கிறாங்க, எதுக்காக ஆண்டவர் அழிக்கிறார்? ஏன்னா பூமியில மனிதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியல. பார்வோன்ட சொல்றார், என் ஜனத்தை போக விட மாட்டேன்றான். எகிப்தை ஆண்டவர் வாதையினால் வாதிக்கும்படி மோசே கையில் அதிகாரத்தை கொடுத்தார். பூமியிலிருந்து அவ்வளவு காரியங்களும் வந்துச்சு, வெட்டுக்கிளிகளா வந்துச்சு. வெட்டுக்கிளி எங்க இருந்து வந்துச்சு? சகல ஊரும் பிராணிகள் எல்லாமே இந்த பூமியால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். பூமி சொல்லுச்சு, ஏ வெட்டுக்கிளிகளே, எல்லா இடத்துல இருந்து உங்களுக்கு நான் ஒரு ஜிபிஎஸ் டார்கெட் தரேன். உங்களுடைய வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு ஒரு ஜிபிஎஸ் பொசிஷன் தரேன். ஸ்ட்ரெயிட்டா அங்க போய் ஆல் த வெட்டுக்கிளிஸ் கோ அண்ட் லேண்ட் தேர். அனுப்பி வச்சது பூமி தாங்க. தி எர்த் ரெஸ்பான்ஸ். அழிவா இருந்தாலும் ஆசீர்வாதமா இருந்தாலும் பூமியிலிருந்து வருகிறது. தேவனாகிய கர்த்தர் பூமியை ஆசீர்வதித்தார். ஆனால் அவர் சபித்தால் பூமியானது முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். பல தேசங்களுக்கு, வெளி தேசத்துக்கு போறேன், அங்கெல்லாம் முள்ளு மரத்தையே காணோம். ஆனா நம்ம ஊர்ல சும்மா விட்டா அங்க என்ன வருது? முள்ளு வருது. அதுல இருந்தே தெரியணும் எதனால நம்முடைய தேசம் இப்படி சபிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தேசங்கள் ஆசீர்வாதமா இருக்குதே. பூமியின் மேல் பெய்யும் மழை தண்ணீரை குடிக்கிற தேசமாய், பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருக்கிறதே. இன்னைக்கு கர்த்தர் அந்த பூமியில பிரைமரி அசைன்மெண்டா, நல்ல கவனிங்க, மோசே கிட்ட அந்த கற்பாறையை பார்த்து கர்த்தர் பேச சொன்னார். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. கற்பாறையை பார்த்து என்ன சொன்னாருங்க? நீ பேசுனார். அப்படின்னா கற்பாறைக்கு காது இருக்குதா? கண்மலையை பார்த்து பேச சொன்னார். கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? The earth will respond. இஸ்ரவேலர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்ல, அவங்க பூமியை பார்த்து பேசினாங்க. என்ன சொல்லி பாடினாங்களா? ஜீவ தண்ணீரே, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, ஊற்று தண்ணீரே அப்படின்னு சொன்ன உடனே என்ன 21:17 பூமிக்குள்ள இருந்த ஊற்று தண்ணீரை அந்த பூமி கொப்பளிச்சு விட்டுச்சு பாருங்க. ஊற்று தண்ணீர். கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு கர்த்தர் பூமியில இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், பூமியை படைச்சவர் அந்த பூமிக்குள்ள நமக்கு தேவையான முழுமையான ஆசீர்வாதத்தை, பூர்ண ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 24:1 ஃபர்ஸ்ட் சொன்ன earth a living being, இரண்டாவது earth the divine resource center, தெய்வீக பூரணத்தின் ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரம், ஆதாரம். சங்கீதம் 24:1-2 பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை. யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? அது என்ன? பூமியும் அதின் நிறைவும். எல்லாரும் சொல்லுங்க, பூமியும். மறுபடியும் சொல்லுங்க, 1 கொரிந்தியர் 10:26 அதே வசனம் வருது. 2 தடவை வந்தாலே அது அத்தாட்சி உள்ளது, அது மாற்ற முடியாத வார்த்தை என்று அர்த்தம். ஆனா 28 1 கொரிந்தியர் 10:28 அதே வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? பூமியும் அது நிறைவும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. For the earth is the Lord's and the fullness thereof. And the fullness, அது நிறைவு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் பூமியையும் அது நிறைவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். பூமியை மட்டும் நமக்கு கொடுக்கல, பூமியில் இருக்கிற நிறைவையும் சேர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறவங்க யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? அதனால்தான் இந்த நிறைவை கர்த்தர் பூமியிலே முளைப்பிக்க கடவது என்று சொன்னார். நாம் பூமின்னு சொல்லும் போது நம்ம பார்க்கிற இந்த மண்ணு கல் இருக்கிற அதுவும் ஒரு பூமி தான், நம்ம மனசும் ஒரு பூமி தான்.
நாமும் ஒரு நிலம், நம்முடைய இருதயம் ஒரு நிலம். ஏன்னா மண்ணில இருந்தானே எடுத்தோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், மண்ணான மனுஷன் மரித்த பிறகு எங்க போறான்? மண்ணுக்கு தர போறான். இந்த எலும்பெல்லாம் காணாம போயிருது. 5 வருஷத்துக்கு அப்புறமா தேடினா வெறும் மண்ணு தான் இருக்குது. எப்படிங்க இந்த பொருள் அந்த பொருளா மாறிச்சு? ஏன்னா அதுல இருந்தா இது வந்துச்சு. அல்லேலூயா சொல்றீங்களா? ஆனா ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு வரும்போது இந்த பூமி புரியலையா? மண்ணுக்குரிய மனுஷனை விண்ணுக்குரியவனா அப்படியானா இப்படி சொல்லட்டுமா, பூமிக்கு ஒரு கற்பம் இருக்கிறது. நம்ம எல்லாம் மரிப்பதில்லை, நாம் நித்திரை அடைந்து பூமியின் மடியிலே இன்குபேட்டர்ல அவர் வர்ற வரைக்கும் நம்ம எல்லாம் பூமியில வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மேல இருந்து அவர் வரும்போது பூமி சொல்லும், ஏ எந்திரிப்பா எந்திரிப்பா, ஏ எந்திரிப்பா, நீ போக வேண்டி. ஏசாயா 26ஆம் அதிகாரம், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசித்து பாருங்க. நாங்கள் கற்பமாய் இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து கொடிகள் விழுகிறதும் இல்லை. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எழுந்திருப்பார்கள். சொல்லுங்க சத்தமா, எழுந்திருப்பார்கள். அப்புறம் மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள், விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல இருக்கும், பனி போல இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மரித்தோரை பூமி என்ன பண்ணுமா? புறப்பட பண்ணும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த பூமி என்ன பண்ணும்? சிருஷ்டிகர் கேட்கும் போது சிருஷ்டிய அவர் உருவாக்குன சிருஷ்டிப்ப உயிரோட எழுப்பி கொடுத்துருமா. ஏ போப்பா, அவர் கூப்பிடுறாரு, எந்திரி எந்திரின்னு சொல்லி தட்டி எழுப்பி நம்மளை இந்த பூமி இன்குபேட்டர். அதனால்தான் இந்த பூமிக்கு பெயரு பூமி தாய். எழுதிக்கோங்க, earth is a mother. அதனால்தான் மதர் earth கூப்பிடுறோம். ஏன்னா இந்த பூமிக்கு ஒரு கற்பம் இருக்கிறது. அதனால்தான் நல்ல கவனிங்க, ஆண்டவர் கற்பத்தில் இருக்கிறது தான் ஆண்டவர் மல்டிப்ளை பண்ண முடியும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மனிதனிலிருந்து மனுஷியை உருவாக்கினாலும் மனிதனுக்குள் அவர் கற்பத்தை வைக்கவில்லை, மனிதனுக்குள் அவர் விதையை வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மணவாளன், அவரிடத்திலிருந்து வார்த்தை என்கிற விதை வருகிறது. பூமி கற்பம் வைத்திருக்கிறது. வார்த்தையாகிய பிதாவினிடத்திலிருந்து விதை வரும்போது பூமி அதை மல்டிப்ளை பண்ணி தேவனுடைய புத்திரர்களால். அதனால்தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். ரோமர் 8:17 வாசித்து பாருங்க. சிருஷ்டியானது 19ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சிருஷ்டியானது காத்து கொண்டிருக்கிறதா? எப்படா என்கிட்ட இருக்கிறவங்கள அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம், கடன் பட்டார் உள்ளம் போல இது காத்துக்கிட்டே இருக்குது. என்கிட்ட கொடுத்தீங்களே, உருவாக்குனீங்களே, இதையெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்க விரும்புறேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பூமிக்கு அவ்வளவு அவசரம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பூமியின் மேல் இருக்கிறவங்க ஆண்டவர் கூப்பிடுறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வேலை, முதலாவது யார் எந்திரிப்பாங்கன்னா மரித்தவர்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல and the dead in Christ will rise first. அப்படியே பூமிக்கு ஒரு அவசரம். இந்த ஆண்டவரை புடிச்சுக்கோங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்? அதற்கு அவர் பூமியை ஆசீர்வதிக்க போகிறார்.
பூமியை ஆசீர்வதித்த போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11-12 3 காரியத்தை கர்த்தர் பிறப்பிக்க சொன்னார். ஒன்னு புல், விதையை பிறப்பிக்கும் பூண்டுகள், மூன்றாவது விதையுள்ள கனிகளை கொடுக்கிற மரம். புல்லு, செடி, மரம். புல்லு, செடி, மரம். இப்போ எதற்காக ஆண்டவர் பூமி கிட்ட இதை பிறப்பிக்க கடவுதுன்னு சொன்னார் தெரியுமா? அவர் டெஸ்ட் பண்ணது பூமியை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணார். பூமி நான் சொன்னா அது முளைப்பிக்குமான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் மனிதனை படைச்சு நீயும் பூமியை போலவே பூமியை விதைச்சு பழுக. ஒன்ன நான் இந்த பூமியின் மேல படைச்சதுக்கு காரணமே அதிலே நீ பழுக வேண்டும். யாரெல்லாம் இன்னைக்கு பழுகி பெருக போறீங்க? எழும்பி நில்லுங்க, வாயை திறந்து எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஷகடதலப ரபதுன மீதரதலதரப ஷகே ரியாந்துலப ஷண்டலபர செரெதியாந்தரா. எல்லாம் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் சத்தமா கர்த்தர் இப்போ ஏதோ ஒரு காரியத்தை பிறப்பிக்க போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ நிற்கிற பூமியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அந்த நிலமானது ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருக்க போகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் போய் எங்கெல்லாம் துறவ தோண்டினாரோ பூமி தண்ணீரை கொடுத்தது. உபாகமம் 28:11 உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் கனி பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பூமியின் கனியை அவர் கட்டளையிடுவார். ரிசீவ் பண்ணுங்க, எல்லாம் கையை வைத்து ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இன்னைக்கு ரிசீவ் பண்றேன்ப்பா. எனக்கு நீங்க கொடுப்பேன்னு சொன்னதை நீங்க தருவீங்க. நான் கடன்ல இருக்க போகிறது இல்லை, நான் வியாதியில இருக்க போகிறது இல்லை. என் வீட்டை மாற்றுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை உயிர்ப்பீங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்க. நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இன்னையோட என்னுடைய எல்லா வெட்டாந்தரையும் மாற வேண்டும், முளைப்பிக்க கடவது, கோணலானவைகளை செவையாக்குங்க, ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தை மாற்றுங்க. ஷகதலமன செட்டெரதி அந்தர தரதலா ரிகல தலபா ஷபல தொனமல செதலதி அந்தர தரபா ரிபலபா ஷகெரபி அந்தூரபல செரதி அந்தர தலபா ரிபிதுல பரபா ஷகட தலதல பலபரபு துனமிதுர பரபா லிகதல தரபா ஷகல தலபா ரபுதுனமிதுர பரபா ரிகட தலபா ஷந்தல பரபா லிதர மலபா ஷந்தல தரதலபா. எல்லா வாயை திறந்து பேசுங்க. கர்த்தர் இப்போ தடையை உடைக்கிறார். எல்லா வெறுமையை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். வெறுமையை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். உங்கள் வெறுமையான வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். வெறுமையோட ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நிரப்ப போறேன், நிரம்பி வழிகிற பாத்திரமா மாற்ற போறேன். ஆண்டவர் அப்படியே செய்யுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. வந்த பிள்ளைகள் ஒருவராகிலும் வெறுமையாய் திரும்பி செல்லக்கூடாது. எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்க தலை மேல வைங்க. ஆண்டவர் சொல்லார், இல்லாதவைகளை நான் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவன். இப்பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதாக, திருமணம் நடப்பதாக, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாவதாக, உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது கற்பம் தரித்து பிறக்கத்தக்கதாக பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொன்னவரே, அவருடைய அவருடைய பிள்ளைகளுடைய டிஎன்ஏவை பார்த்து பேசுகிறோம், உங்க கற்பத்தை பார்த்து பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்
பிதாவே, உடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். முளைப்பிக்க கடவது, உடைய வெட்டாந்தரை முளைப்பிக்க கடவது. அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி அந்த நிலத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுவீரா, ஆசீர்வதிப்பீரா. பூமியும் அது நிறைவும் உம்முடையவைகளே. நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு பூமியையும் நிறைவையும் தந்து அவருடைய எல்லா தரிசனங்களையும் பூர்த்தி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாவல், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களும் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாம். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.